இங்க ஒருத்தன் மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ஒரு செடியை சீக்கிரட்டா வளர்த்துட்டு இருக்கான். டெய்லி அதுக்கு நல்ல தண்ணியை ஊத்தி உரம் போட்டு பராமரிச்சுட்டு வர்றான். அது பத்தாதுன்னு அவனோட ரத்தத்துல ஒரு சில டிராப்ஸ் அந்த செடிக்கு சாப்பிட கொடுக்குறான். ஆரம்பத்துல அந்த ஒரு சில டிராப்ஸ் அந்த பிளான்ட்டுக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆனா போக போக அதோட பசி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு நாள் பசி அதிகமாகி அவனோட கையை இறுக்கமா பிடிச்சு அவனோட ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்குது. அப்படி அவன் அதை நல்லா பாத்துக்கிட்டதால அதோட சைஸும் இப்போ டபுள் மடங்கு பெருசாகிருது. அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரேஞ்சான தோற்றத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி மக்கள் எல்லாரும் கூட்டமா அந்த பிளான்ட்டை பார்க்க வர்றாங்க. அந்த நியூஸ் வேகமா அந்த சிட்டி ஃபுல்லா பரவிடுது. அடுத்த நாள் அவனையும் அந்த பிளான்ட்டையும் ஒரு டிவி சேனல் இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போற டைம்ல ஒரு அழகான ஆங்கர் பொண்ணு அந்த பிளான்ட் பக்கத்துல வர்றா. அவளை பார்த்ததும் அந்த செடியோட வாயில எச்சி ஊற ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் அதோட பெரிய வாயை ஓபன் பண்ணி அவளை கடிக்கலாம்னு போகுது. நல்ல வேளையா அவன் கரெக்டான டைம்ல அதை கவனிச்சதால உடனே அதோட வாயை க்ளோஸ் பண்ணி நடக்க இருந்த பெரிய அசம்பாவிதத்தை தடுத்துடுறான். ஆனா இது எல்லாம் ஆல்ரெடி கேமராவில ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிளான்ட் ஓவர் நைட்ல வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுது. அதை பார்க்க எல்லா நாட்டுல இருந்தும் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெறிச்சோடி கிடந்த அவனோட பூக்கடை இப்போ கஸ்டமர்ஸோட கூட்டத்தால நிரம்பி வழியுது. அவனோட கடையில இருக்க பூக்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல சேல்ஸ் ஆகுது. இதனால அவனோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பணமும் புகழும் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த சந்தோஷமும் ரொம்ப நாளா நீடிக்கல. அந்த பிளான்ட் வேகமா வளர ஆரம்பிச்சதால அதுக்கு இப்போ குடிக்க நிறைய ரத்தமும் தேவைப்படுது. அவன் டெய்லி கொடுக்கிற ரத்தம் இப்போ அதுக்கு பத்தல. அதனால ஒரு நாள் பசியில சுருண்டு போய் கீழே விழுந்து சாக போற கண்டிஷனுக்கு போயிருது. அதை பார்த்து அவன் பதட்டத்துல ஓடி வந்து அதுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். ஏன்னா அந்த செடியை வச்சுதான் அவன் இவ்வளவு புகழும் பணமும் சம்பாதிச்சிருப்பான். அப்போ திடீர்னு ஒரு கரகரப்பான மர்மமான குரலை கேட்டு ஷாக் ஆயிடுறான். உடனே அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூமை சுத்தி தேடி பாக்குறான். ஆனா யாருமே இல்ல. சடனா கீழே பார்க்கும்போதுதான் அந்த வாய்ஸ் அந்த செடியில இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த செகண்ட்ல அவனோட உடம்பே நடுங்கி போயிருது. உடனே அந்த பிளான்ட் எனக்கு இன்னும் அதிகமா ரத்தம் வேணும்னு கேக்குது. ஆனா அவன் இதுக்கு மேல என்கிட்ட ரத்தம் இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த பிளான்ட் பயங்கரமா சிரிக்குது. அதுக்கப்புறமா நீ எனக்கு தேவையான ரத்தத்தை கொடுத்தா நீ ஆசைப்படுறத நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுது. அது கேட்டு அவன் ஷாக் ஆகுறான். அந்த செடி வந்ததுக்கு அப்புறமா தான் அவனோட பூக்கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கும். ஆனா அவனால அந்த அக்ரிமெண்ட்டை ஏத்துக்க முடியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். உடனே அந்த பிளான்ட் அவன் பக்கமா இழுத்து வச்சு நான் கேட்டது கொடுத்தனா உனக்கு பணம் மட்டும் இல்லாம நீ லவ் பண்ற உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுது. ஆக்சுவலா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் லீனா. ஆனா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருப்பான். ஆனா அந்த பிளான்ட் நான் சொன்னது மட்டும் நீ செய், அதுக்கப்புறம் லீனா உனக்கு மட்டும் தான் சொந்தம்னு அவனோட ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்துல அவன் முடியவே முடியாதுன்னு மறுத்துறான். ஆனா அந்த பிளான்ட் விடாம கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்று அவன் விண்டோ பக்கத்துல சடனா ஒரு கத்திய பாக்குறான். அது பார்த்ததும் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா தோணுது. அடுத்ததா அவன் என்ன பண்ணியிருப்பான்னு கெஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.